அவர் கப்பர் நகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது இருந்தாரு, வீட்டிலே இருந்தபோது. ஓகே, மத்தேயு 9:1. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். தம்முடைய பட்டணம், அவருக்கு சொந்த ஊரும் இருந்தது. ஹல்லேலூயா. கப்பர்நகூம் அவருடைய அவர் இருந்த ஊர், அதனால அவருக்கு சொந்த ஊர், தம்முடைய ஊர் என்றே அங்கே நமக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது. ஓகே, மத்தேயு 13:1 வாசிங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டார். எங்க இருந்து புறப்பட்டாரு? இப்ப சொல்லுங்க, வீடு இருந்ததா இல்லையா? இருந்தாலும் டவுட்டா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யோவான் 1:37-38 வாசிங்க. அவர் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அப்புறம் அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? அப்புறம் அவர் வந்து பாருங்கள் அப்படின்னார். அப்புறம் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு வந்து அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இப்ப சொல்லுங்க, வீடு இருந்ததா இல்லையா? சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்கல. எந்த வீடாக இருந்தாலும் ஆதார் கார்டு கொடுப்பான். அதனால அவருக்கு வீடு இருந்தது. வந்து பாருங்கன்னு வேற சொன்னாரு. அங்க போய் தங்கிட்டு வேற வந்தாங்க. நான் ஒரு பாஸ்டர் வீட்டில் தான் இருக்கிறேன், நீயும் வந்து தங்கிக்கோ நான் சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். அது அவர் தங்கி இருந்த வீடு. ஹல்லேலூயா. அப்போ யார் வீட்டு கூரையை பிரித்தாங்க? அவர் வீட்டு கூரையை பிரித்தார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய மேற்கூரையை சிலுவையிலே நாம் பிரித்து விட்டோம். அவருடைய மேற்கூரையை பிரித்து விட்டோம். ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் மேற்கூரையை பிரித்தோம். அன்றும் அப்படித்தான் நடந்தது. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? பாஸ்டரே வந்து, அம்மா அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் தான் காட்டேஜ் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று, எத்தனை பேர் வருவாங்க பாஸ்டர்? அதனால் முதல் கேள்வி கேட்குறீங்க. சர்வெண்ட் 3 நாளாக வரல, நாங்கள் வந்து அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? எதுக்கு? பெருக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேத்தணும், கழுவுறதுக்கு அவ்வளோ சோம்பேத்தணும், நம்ம வீடை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். அவன் பாட்டுன்னு வந்தான், பர்மிஷன் கூட கேட்கல, கூரையை பிரிக்கிறான். ஆண்டவருக்கு கோபமே வரலையா?